இந்த கடை ஒரு 4 மாசமா எங்களுக்கு தெரியும். கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். போய் ரொம்ப சாப்பிட்டு போகலாம். சரி, லைக் கொண்டக்கடலை நான் இப்போதான் ஃபர்ஸ்டா ட்ரை பண்றேன். இதே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வடபழனிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? வெறும் 30 ரூபாய்க்கு டெய்லி 8 வகையான வெரைட்டி ரைஸஸோட, அதுவும் விலை கம்மியாகவும் ரொம்ப குவாலிட்டியாக குவான்டிட்டி அதிகமாகவும் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம வந்திருக்கிற கையேந்தி பவன் தான் ஸ்ரீ சாய்ராம் வீட்டு உணவகம். இந்த கடையை நண்பர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்களாம். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த கடை ஒரு 3 மாசமா தெரியும். இந்த வேலை தான் ஒர்க்குக்கு போவேன். ஸோ அப்படி இந்த கடையை பார்க்கும்போது இந்த கடையில சாப்பிடுவேன். எவ்வளோன்னா மொத்தம் 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சீப்பு. சென்னையில் எங்கேயுமே 30 ரூபாய்க்கு ஃபுட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபுட்டு. இங்கே லைக் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக சாதமாக இருக்குது. நான் இப்போ ஒரு தக்காளி சாதமும் லைக் கொண்டக்கடலை சாதமும் சாப்பிட்டேன். ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைக் கொண்டக்கடலை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இது முன்னே எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரைஸ் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே கொடுக்குறாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி எல்லா சாதமும் இருக்குது. அது அவங்க குவான்டிட்டியில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா பாதியாகவும் கொடுக்குறாங்க. அப்புறம் அருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன். நான் ஆட்டோ ஓட்டுறேன். நல்லா இருக்கு இங்கே சாப்பாடு. வயிறு ரொம்ப சாப்பிட்டு போகலாம். ஒரு 6 மாசமா எனக்கு தெரியும் இந்த கடை. சாப்பாடு சூப்பராக இருக்குது சார். இங்கெல்லாம் நாங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்றோம். 30 ரூபா தாராளமாக வயிறு ரொம்ப தாராளமாக சாப்பிட்றோம். நான் இப்போ வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன் சார். டேஸ்ட் சூப்பரு. வெயிலுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. கீரை சாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் நல்ல வெரைட்டியான ரைஸ் நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். நான் ரெகுலராக கடைக்கு வந்துட்டு தான் இருக்கேன். வந்துட்டு இப்போது ரெகுலர் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். சாப்பாடு வைஸ் எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ரெகுலராக வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் தயிர் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இங்கே 2 மாசமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. குவான்டிட்டி நிறைய கொடுக்குறாங்க. 30 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்து தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் போடுவாங்க. வெண்டைக்காய் சாதம் போடுவாங்க. இன்னைக்கு கொண்டக்கடலை சாதம் போட்டிருக்காங்க. புதினா சாதம் ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி போடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து சாப்பிட்டது வந்து புதினா சாதமும் கொண்டக்கடலை சாதமும் சாப்பிட்டேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த கடை ஒரு 4 மாசமா எங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கும் டேஸ்ட்லாம். இங்கே எப்பவும் சாப்பிடுவோம். வந்து வெரைட்டி ஃபுட் எல்லாமே இருக்கும். எல்லாமே 30 ரூபா. சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். என்ன கேட்டாலும் தருவாங்க. எக்ஸ்ட்ரா எது கேட்டாலும் தருவாங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். 2 ரைஸில் ஆஃப் கேட்டாலும் தருவாங்க. நாங்கள் இங்கே படிக்கிறோம். வரும்போது இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவோம். வணக்கம், என் பேர் தீபக். என் கடை நேம் ஸ்ரீ சாய்ராம் வீட்டு உணவகம். என் கடை அம்பிகா அம்பேர் பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் மொத்தம் 8 வெரைட்டி ரைஸ் இருக்கும். அது ரெகுலர் வந்து 6, ஸ்பெஷல் வந்து 2. ரெகுலர் வந்து பிரிஞ்சி, தக்காளி, லெமன், தயிர், சாம்பார், புதினா. 2 வந்து ஸ்பெஷல் ரைஸ் மட்டும் அவரைக்காய் சாதம், கோவக்காய் சாதம், கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், கொண்டக்கடலை சாதம், வெண்டைக்காய் சாதம், குடமிளகா சாதம். இந்த மாதிரி 2 மட்டும் மாறி வந்துனே இருக்கும். 2 வெரைட்டி ரைஸ் மட்டும். எல்லாமே வந்து 30 ரூபா தான். வடை இருக்குது, மெது வடை இருக்குது, மசாலா வடை இருக்குது. தொட்டுக்கு வந்து வெங்காயம், ஊறுகாய், அப்பளம் கொடுப்போம். இந்த மாதிரி இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுனில் 2021 ஸ்டார்ட் பண்ணோம். 3 இயர்ஸ் ஆகுது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயின்னு இருக்குது இன்ன வரைக்கும். இந்த மாதிரி இந்த கடையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அவர் பேர் பாலா. நாங்கள் வந்து இது எப்படி ஆரம்பித்தோன்னா, லாக்டவுனில் நாங்கள் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம்.
இது வந்து நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதெல்லாம் டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மேற்கொண்டு நல்லா வரீங்க, ஒரு ஹோட்டலுக்கு கடையில் ஏதோ கடையிலே போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வரீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு சொன்னனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் என்ன டிஸ்கஸ் பண்ணி பேசினோம். சரி ஓகே, இதே வந்து நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பட் இவருக்கு என்னன்னா, இவரோட மெயின் ஒர்க்கே வந்து ஃபோட்டோகிராஃபர், என்னோட வந்து நான் லிஃப்ட் டெக்னிக்கல் இன்ஜினியர். இது லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நாங்கள் சைடில் எதுவுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்து தான் இப்போ பண்ணுறோம். இப்போதைக்கு தீபக்கு நானும் பண்ணுறோம். எங்கள் பேக் போனால் வந்து டேவிட்டு சரத்குமார், அவங்க 2 பேரும் வந்து பேக் போனால் இருந்துட்டு நல்லா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எதுக்கு 30 ரூபா போடுறோன்னா, இந்த எங்களை மாதிரி நடுத்தர மக்கள்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் நல்ல சுவையாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியும் அதிகமாகவும் சேர்ந்து போகணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டுக்காக தான் நான் 30 ரூபா போடுறது. இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறது எல்லாமே அம்மா தான். சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் செய்கிறது தான், அதனால தான் வீட்டு உணவுன்னு போட்டிருக்கோம். நம்ம கடையோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் மக்களோட நல்ல வரவேற்பு தான். சாப்பிட்டு போகிறவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, குவான்டிட்டியாக இருக்குப்பா, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டு இப்போ எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் உண்மையிலேயே ஜாஸ்தி. நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம்னா அது மக்கள் தான். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நன்றி, வணக்கம்.